முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நமது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் 2050 என்று நமது திட்டமிடல் இருந்தது. ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா, ஒரு புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு அது போதுமானதாக இருக்கு. குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களா இந்த 35 மில்லியன், இந்த 35 மில்லியன் அதாவது 3.5 கோடி அந்த இலக்கை சென்னை விமான நிலையம் இந்த 28லே முடிஞ்சிடும். 28லே கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு மீனம்பகத்துக்கு உள்ள ஏர்போர்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், தொழில்துறைகளை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, நீங்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்துகிற ஒரு விமான நிலையம், நமது கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கு கிடையாது, நமக்கு அங்கே பெரிய ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் பரந்தூரில் புதிய விமான நிலையம் வந்திருந்தால் அது முழுமையாக நமது கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அது நமது சொத்து, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசின் சொத்தாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு பிபிபி மாடலில் நம்ம ஒரு பார்ட்னரோட சேர்ந்து நம்ம டாடா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து இல்லை இன்னும் இன்டர்நேஷனல் நிறுவனங்கள், சிங்கப்பூர் ஏர்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அதே போல் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட் மாதிரி இப்போ பல ஏர்போர்ட்ஸ்லாம் பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்லேருந்தே அவங்களே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அவங்களே இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க, சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வந்தால் நாங்களே கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோமேன்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வருதாமே. குறிப்பாக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள், நமது முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது ரொம்ப உன்னிப்பாக எல்லாரும் கவனிச்சு உங்கள் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் 3வது பெஸ்ட் ஏர்போர்ட்டாக இருந்துச்சு இந்தியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு எங்கே இருக்கோம்? ரொம்ப 5வது இடத்துல இருக்கும். டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூர். இப்படி கொண்டு வரலாமா? இதில் சட்டத்தில் விதி இருக்கா? அதெல்லாம் உங்களுக்குலாம் பேசி பார்த்தீங்களா? இன்னைக்கு மீனம்பாக்கம் இந்த 2034 முடிய போது எது நீங்கள் சொல்கிற 55 மில்லியன் கெப்பாசிட்டி இப்போ ஒன்றிய அரசு அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நிதி ஒதுக்கி அவ்வளோ சீக்கிரம் T5 முடிச்சு கொடுத்தாலுமே 2034 முடியுமே. அப்போ என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா இல்லையா? இப்படி சிந்தனையே இல்லாமல், தொலைநோக்கு பார்வை இல்லாமல் பரந்தூரை கைவிட்டது மிக 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 தவறான ஒரு செயல். இதற்கு தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்கள் மீது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பழியை நீங்களே சுமத்தி கொண்டு வருகிறீர்கள். இது பெரிய தவறு. இதை கைவிட்டால் நாட்டுக்கும் மக்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கும் நன்று. நிச்சயமாக ரீகன்சிடர் பண்ணோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது 5,300 ஏக்கர்ஸ் கிட்டத்தட்ட. அதில் 5,300 ஏக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் 90% லேண்ட் அக்விசிஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இதில் நான் முக்கியமாக சொல்லணும்னா, தொகையை விட ஏற்கனவே எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் வாங்கி தொகையை வாங்கி அவங்க விஷயம் செலவு பண்ணுறாங்க. அவங்க கல்யாணம் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி அந்த காசு உங்களுக்கு வரப்போறதில்லை. சரிங்களா? அப்போ ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான ஒட்டுமொத்த செயல்பாடுகள் நடத்தப்பட்டு எல்லா கிளியரன்ஸும் வாங்கப்பட்டு இன்னைக்குமே என்னோட பிரச்சனைனா, முதலமைச்சர் இதை இவ்வளோ பெரிய டிசிஷன் ஒன்று ட்ராப் பண்ணுறோன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ அதுக்கான சயின்டிஃபிக்காக டெக்னிக்கல் ரீசன் என்ன? எதுக்கு ட்ராப் பண்ணுறீங்க? நான் சொல்லிட்டேன் அதனால ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறார். அது சரியா? சொன்னதையெல்லாம் செய்து விட்டாரா என்ற கேள்வி அப்பொழுது வருகிறது. கேபினட் அது கூட்டினாங்களான்ற அவங்க அதில் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட தான் சொல்லணும். பட் டெக்னிக்கலாக இவங்க கூப்பிட்டு நான் விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற இன்னைக்கு காலையில் 110 படித்ததுலேயே பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கலாக வல்லுநர்கள் எல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் என்ன பேசினாங்கன்றது யார்கிட்டையும் வரல இல்லையா? அப்போ நீங்கள் அந்த எந்தெந்த வல்லுநர் என்ன சொன்னாங்கன்றது வெளியிடுங்க. எந்தெந்த வல்லுநர் என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு வெளியிடுங்க. அப்பவே தெரிஞ்சு போயிடும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு வல்லுநர்களாக இருந்தால், யாராவது உண்மையான வல்லுநர்களாக இருந்தால் நிச்சயமாக சார் நீங்கள் வெளியில் ஆட்சியில் இல்லப்போ அதனால் ஒரு புரிதல் இல்லாமல் சொல்லிட்டீங்க, இதுதான் வழி, இதற்கு இன்னும் அதிகமாக கொடுங்க, உங்களுக்கு வேணா இன்னும் அதிக காம்பன்சேஷன் கொடுங்க, பரந்தூர் மக்களுக்கு இன்னும் அதிகமாக காம்பன்சேஷன் கொடுங்க. நாங்கள் இருக்கிறதுலே அதிகமாக கொடுத்தோம், இதுவரை வரலாற்றில் இல்லாதவங்க கொடுத்துட்டோம். முடியுமா? நீங்கள் தான் சொந்தமாக சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களோட காசையும் நீங்கள் கொடுங்க, வேண்டாம்னு சொல்லலை, அதையும் கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் அரசாங்கத்துக்கிட்டே இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க. ஒரு திட்டம். ஏன்னா ஒரு 2 கிராமங்களுக்கு மட்டும், அதாவது லீஸ்ட் இம்பாக்ட். இது வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ண இந்த இடத்துல வேற எங்கே போனாலும் அதிகமான மக்கள் மேலே இம்பாக்ட் ஆகிருக்கும். வேற வழி இல்லாமல் யார் மேலேயும் இம்பாக்ட் இருக்கக்கூடாதுன்னு சார் ஒரு எந்த அரசாங்கம் இருந்தாலும் நினைக்கும். ஆனால் இந்த இடத்துல நீ வேற வழியே இல்லை. சென்னைக்கு நடுவில் 2 பேரலல் ரன்வே. இப்போ மீனம்பாக்கத்தில் இருக்கிறது இப்படி கிராஸ் ரன்வே, அது பேர். இந்த கிராஸ் ரன்வே இருந்துச்சுனாலே அதை ஒரு ரன்வேவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க.
இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் ரெகுலேஷன்ல இப்படி கிராஸ் ரன்வே, இப்படி ஒரு ரன்வே இருந்துச்சுன்னா அதை ஒரு ரன்வேவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்டிவ் ரன்வேவா இருக்காது, ஒரு ஆக்டிவ் ரன்வேவா தான் இருக்கும். இப்படி நம்மளுக்கு 1500 மீட்டர் இந்த 2 தள்ளி இருக்கிற 4770 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கிற கோட் எஃப் ஏர்கிராஃப்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் பரந்தூர் ஏர்போர்ட். இப்போ இருக்க நம்மளுக்கு கோட் 4E தான் நம்ம பண்ண முடியும். நீங்க அங்க எஃப் வரைக்கும் போகலாம். நீங்க இன்ஃபேக்ட் இன்னும் ஃபியூச்சர்ல இப்போ இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் விங் ஸ்பேன்லாம் அபவுட் 65 to 70 மீட்டர்ஸ் தான் வரும். 80 மீட்டர்ஸ் அபவ் வரும்போது இனிமேல் ஃபியூச்சர்ல லாங் டிஸ்டன்ஸ்லாம் வரும்ன்றதுக்காக அதை செலக்ட் பண்ணி அது வரைக்குமே இன்னைக்கே தாங்குற அளவுக்கு ரன்வே டிசைன் பண்ணுவோம் சார். பார்த்து செஞ்சிருக்கோம் சார். இன்டர்நேஷனல்ல வேர்ல்ட் லெவல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸா பறந்து இருந்திருக்கும் சார். இது மிகப்பெரிய இதெல்லாம் எவ்வளவு சொன்ன நாங்களாம் அவ்வளவு தூரம் உழைச்சிருக்கோம் சார். அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னா, ஏன்னா நம்ம தானே இது நம்மளோட திட்டம் சார். இது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம வரி பண்ணோம் சார். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஏஐ கிட்ட ஒரு விஷயம், ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இப்போ வேணுன்றாங்கல்ல, அங்கேயே எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ பண்ண போறாங்கன்னா சென்னை மீனம்பாக்கத்துல நீங்க இடத்த எடுத்துட முடியுமா? நீங்க போய் இடத்த எடுக்க முடியுமா? என்ன காஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஏக்கர் வாங்கினா எவ்வளவு சார் ஆகுது? வாங்க முடியுமா? அங்கே பின்னாடி நந்தம்பாக்கத்தில் வந்து ஒரு ஏக்கர் வந்து நாங்கள் டிப்கோவில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 50 கோடி 60 கோடியாக போச்சு ஒரு ஏக்கர் எடுக்கணும்னா. சரி, அங்கே அந்த ஒரு ஏக்கருக்குள்ளே எவ்வளோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? மீனம்பாக்கத்தில் பல்லாவரத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்கள் எடுக்க முடியுமா? எக்ஸ்பென்ஷன் இருக்காங்க. இந்த பக்கம் நேராக போய் முடிட்டிங்கன்னா திருநெல்வேலி நம்ம இந்த சென்ட்ரல் மவுண்டன் மலை இருக்குங்க, மலை இருக்குது. இந்த சைடு வந்து எடுக்க முடியும்னா டென்ஸ் பாப்புலேஷன் இருக்குது. இதை எக்ஸ்பென்ஷன் பண்ணவே முடியாது நீங்கள் எந்த காலத்துலையும். இன்னொரு பேரலல் ரன்வே எப்படி கட்டுவீங்க சார்? இவங்க ஏற்கனவே இருக்கு, இங்கே ஒரு டெர்மினல் இருக்கு, இன்னொரு டெர்மினல் கட்டினா அந்த பக்கம் போகணும். நீங்கள் இந்த 2வது ரன்வே இருக்கிற எண்டுக்கு போகணும். நீங்கள் அங்கே போகணுன்னா அங்கே ஆற்றை தாண்டி ஒரு ரோடை போட்டு நீங்கள் அப்படி எக்ஸிட் போகணும். 2 பெரிய, இந்த சைடு ஒரு டெர்மினல், அந்த சைடு ஒரு டெர்மினல். இந்த 2 டெர்மினல் கனெக்ட் பண்ணால் அடியில் போடணும். நீங்கள் என்ன காஸ்ட் இது? யார் கொடுப்பா இதுக்கு? பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த காசு வாங்கினா அவர் வாங்கி வச்சுப்பார். அவர் நாட்டுக்கு ஒன்றுமே, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். இதுதான் கோயம்புத்தூர் நடந்துச்சு. கோயம்புத்தூர் சண்டை போட்டேன் தலைவர் சொல்லி, நான் அவ்வளோ தூரம் போய் போராடினேன். 2000 கோடி கொடுக்குறோம் சார், நம்ம பணம் 2000 கோடி ஒன்றிய அரசு கொடுக்குறோம். நிலத்தை வாங்கி கோவைக்கு கொடுக்குறோம். கோவை விமான நிலையம் விரிவாக்கம் வரணுன்றதுக்காக 2100 கோடி ரூபாய் கொடுத்தாரு தலைவர். ஒரு பைசா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஷேர் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இதான் எங்க ரூல் அப்படின்ட்டான். இதான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ஸ்டாண்டு. இதனால தான் இன்னைக்கு இந்தியா அளவில் வர புது ஏர்போர்ட் எல்லாமே என்ன பண்றா, எல்லாமே எங்க சொத்து, எங்க மக்கள் வரி பணத்துல போடுற காசை நான் ஏன் இன்னொரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும்? என்னைக்கா ஒரு நாள் அதையும் யாருக்கா வித்துட்டு போயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ பல இடத்துல ஏஐயோட பல ஏர்போர்ட்ஸ் வந்து ஏற்கனவே வித்துட்டாங்க, பிரைவேடைஸ் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கும் இதுக்கும் போக இல்லைன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க. ஆனா இந்த ஏர்போர்ட் இருக்கு, இது சொல்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பரந்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேசஞ்சர் அங்க பறக்கும் போது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம், தமிழ்நாடு அரசாங்கம் வருமானம் வரும் சார். இப்ப நம்ம போட்டு எல்லாருக்கும் வாங்கணும்ல, காசு கொடுத்து எல்லார்கிட்டையும் நிலத்தை வாங்கியிருக்கோமே, அந்த பணத்தை அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ற பேசஞ்சர்ஸ் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு வருமானமா வரும், நம்ம அரசாங்கத்துக்கு வருமானமா வந்திருக்கும். இப்ப இந்த ஏஐக்கு கொடுத்து என்ன வருமானம் உங்களுக்கு வரப்போகுது சொல்லுங்க, புரியுதா? இப்போ நீங்க அங்க அது தவிர கோல்டன் ஷேர் வாங்குறதுக்கான வேலையும் இருந்துச்சு. நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் பரந்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ நீங்க சென்னை ஏர்போர்ட்ல மீனம்பாக்கத்துக்கு உள்ள போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது செய்ய முடியுமா சார் சொல்லுங்க? இதெல்லாம் எங்க சார் தெரியுது உங்களுக்கு சார்? நாங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்தையும் படிச்சு ராப்பகலா படிச்சு உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் செஞ்சோம். இன்னைக்கு வந்து எடுத்தோம் கத்தோன்னு இவ்வளவு பெரிய திட்டத்தை கைவிடுறது வந்து சத்தியமா சொல்றேன் பயங்கர கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நாங்க இருக்கும்போது இது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்குலாம். விளைநிலங்கள் இல்லாம குடியிருப்புகள் இல்லாம சென்னைக்கு வாங்க, வண்டியில என் கூட வாங்க. நீங்க சார் முதலமைச்சர் சொல்றாரு என் கூட வாங்க, நம்ம சுத்துவோம், சென்னை சுத்துவோம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போவோம் சார் சென்னையில இருந்து. நீங்க எங்கேயாவது 5000 ஏக்கர் நீங்க அவ்வளவு தூரம் போக சார். உங்க போன்ல கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணுங்க சார், கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க. 5000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கொயர் இதை போடுங்க, கூகுள் அர்த் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணுங்க, அதில் தூக்கி வச்சு பாருங்க. எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கதான் தயவு செஞ்சு பாருங்க.
இதுக்கு மேல நாங்க இதெல்லாம் பார்க்காம செஞ்சிருக்கோம். அதை தாண்டி ஒரு பக்கம் இங்க ஆவடியில அவங்க அந்த ஏர்ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கு, இங்க தாம்பரம் ஏர்ஸ்ட்ரிப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கல்பாக்கத்துக்கு மேல நோ ஃபிளை ஜோன் இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம எப்படி நாங்க பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நாங்க ஏதோ ஓரளவுக்காவது இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார். அதனால ஏதோ கொஞ்ச அளவுக்காவது நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம். நீங்க பேசுங்க, நீங்க டிராப் பண்ணுங்க, பரவாயில்ல. ஏன் டிராப் பண்ணன்னு சொல்லுங்க, இதை சரியான டெக்னிக்கல் ரீசன் சொல்லுங்க. இது ஏன் டிராப் பண்ணும்? இன்னைக்கு முதலமைச்சர் அங்க போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா டிராப் பண்ணிட்டாரு. இதுதான் அரசியலா? இதுதான் ஒரு அரசாங்கத்துல ஒரு முதலமைச்சருக்கு இது சரியானதா? அவர் தயவு செய்து, நான் இவ்வளவு தூரம் நான் எந்த அரசியலும் இல்லாம சொல்றேன் சார், ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனா சொல்றேன். பல நாடுகளுக்கு போய் பல இடத்துலையும் பார்த்து, பல இடத்துல இந்த அண்டை மாநிலத்தோட இந்த பெங்களூர் எல்லாம் பார்த்து, இவ்வளவு இருக்க இவங்க இன்னைக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்களே, நம்மளால பண்ண முடியலன்னு அந்த ஆதங்கத்தோட பேசுறேன் சார்.